ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய நாட்கள் அனைத்தும் எப்படி இருக்க போகுது, அதாவது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு, அந்த கிரக மாற்றங்களானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க இருக்கு அப்படின்றதான் தொடர்ந்து பார்க்க இருக்கும். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேசம் ராசி. மேசம் ராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் எப்படி இருக்கு, கடந்த மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களானது நிகழ இருக்கு அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு 7.5 சனியானது நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனாலுமே கூட பல வகையில் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்க போகுதுங்க. மேசம் ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியவர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்கள் முழுவதும் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன கிரகங்கள் எந்த நேரத்தில் மாறுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான இருக்கக்கூடிய பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனும், குருவும், சுகஸ்தானத்தில் புதன் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ராகு பகவானும் வலம் வந்துட்டு இருக்காங்க. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கையில் ஜூலை மாதத்தினுடைய 2ஆம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 3ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. 17/7/2025 அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17/7/2025 அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. கடைசி 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து சுக்கிர பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு நிலையில் 29ஆம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை மேசராசினியர்கள் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அடைய போகிறாங்க, சொல்லப்போனால் அடுத்து வரக்கூடிய அந்த 25 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். இனிதான் உங்களுடைய கிரகநிலைகள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆட்டம் இனிதாங்க ஆரம்பமே ஆக போகுது. என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜூலை மாதம், அதாவது 2025ஆம் வருடத்தினுடைய 7வது மாதம். இந்த 7வது மாதம் தொடங்கியிருக்கக்கூடிய நாட்களில் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது மேசராசி நேயர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் தாங்க. இதனுடைய சஞ்சாரத்தின் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், ஒரு சில முடிவுகள் பார்த்திங்கன்னா துணிச்சலாக இருக்கும். நிறைய விஷயங்களை துணிச்சலாக செய்ய வைப்பார், கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்களுக்கு நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். மன மகிழ்ச்சியான எண்ணங்களானது தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுக்கு திடீரென ஒரு அவசர முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட இருக்கும். அப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய நிலைகள் உருவாகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் நிதானமாக இருக்கணும். அதாவது உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறதன் மூலமாக மட்டும்தான் நிறைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள்கிட்ட சுமூகமான ஒரு நிலையானது உருவாகும். அதனால் கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் யார் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் நீங்கள் கோபங்களை முழுமையாக தவிர்க்க பாருங்கள். ஏன்னா 7.5 சனியானது ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கோபத்தை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் கெடுதலாக போய் முடியும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, பொறுமையாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கமே இல்லாதவர்கள் கூட இந்த காலகட்டங்களில் அதை எப்படியாவது செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளையாவது நீங்கள் எடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. 7.5 சனியானது நடைபெறக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அது ஒவ்வொருவருமே உணர்ந்து மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மேசராசி நேயர்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருங்க. விரைய காலம், ஸோ நிறைய செலவுகளானது ஏற்படும், கவனமாக இருக்கணும். ஆனாலுமே ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த 25 நாட்களுக்குள்ளே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நிறைய பயணங்கள் போகலாம். ஸோ நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே போக முடியும். நல்ல நிதானமாக ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு இடம் உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், வேலைப்பளு இருக்கும், நிறைய கடுபடியான ஒரு நேரமாக இருக்கும். அதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இருந்தாலுமே கூட எதுலேயுமே நிதானத்தை கடைபிடிச்சிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஒருவேளை திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்கள்லாம் இருக்கீங்கன்னா இந்த டைமில் திருமண முயற்சிகள் எல்லாமே வந்து கைகூடி வருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலுமே கூட 7 சனியானது நடக்குது, திருமணம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா கிரகங்கள் வந்து மாறும் பொழுது நம்ம சனி கிரகத்தை மட்டும் வந்து பார்க்கக்கூடாது, மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே வச்சு தான் பார்க்கணும். ஸோ திருமண முயற்சிகள்லாம் தாராளமாக எடுக்கலாம், கண்டிப்பாக வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த பண வரவுகளானது உங்களுக்கு அந்த தடையெல்லாம் நீங்கி இனி உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ எப்படியாவது பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு குழப்பம் உங்கள் மனசில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். 7 சனி காலகட்டங்கள் அப்படின்றதுனால குழப்பம் இல்லாமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு முடிவுமே உங்களால் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ மனசில் அப்படி இருக்கக்கூடிய குழப்பம் இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கும். அந்த குழப்பம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு தைரியமானது பிறக்கும். நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைச்சிடும். பிள்ளைகள் பற்றிய மனக்கவலைகள் கூட உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடுங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளானது தீர ஆரம்பிக்கும். மேசராசி நேயர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளானது இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து விலகக்கூடிய நாட்களாக இந்த ஜூலை மாதம் இருக்குது. மேலும் இந்த நாட்களில் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட வந்து சரியாக போகும். தொழில் ஸ்தானத்தை சூரியன் வேற பார்க்குறாருங்க. ஸோ தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்கறதுனால எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கூடுதலாக தான் கிடைக்கும். அதனால் வியாபாரம் செய்கிறவங்களாம் கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை வந்து தொடர்ந்து செய்யுங்க, நல்லதே நடக்கும். அடுத்து ஏதாவது வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு தீர்வுகள் வந்து கிடைக்காம இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ சுமூகமான முடிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல முடிவு தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. வெளிநாட்டில் வேலை கல்வி இது தொடர்பாக நீங்கள் ஏதாவது போகணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குரிய முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக வந்து போகலாம். 7 சனி காலகட்டங்கள் நடக்கும் பொழுது இது மாதிரியான நல்ல வாய்ப்புகள்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் பலன்களை கொடுப்பார். அதுக்காக எல்லா விஷயத்துலையும் உங்களை வந்து லாக் பண்ண மாட்டார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அதற்குரிய வாய்ப்புகள் தாராளமாகவே இருக்குது. எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். அதே போல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் இது தொடர்பாக இருக்கக்கூடிய போட்டிகள் அத்தனையும் வந்து விலக போகுது. இது நாள் வரைக்குமே நோய் நொடியோடு இருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்களே இப்போது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்கும். அந்த நோய் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஆரோக்கியம் பற்றிலாம் பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஸோ ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. அதில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மனக்குறைகள் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்குது. அந்த மனக்குறைகள் எல்லாமே இப்போ நீங்கி உங்களுடைய மனசில் நம்பிக்கை பிறக்க போகுது. பொதுவாகவே மேசராசி நேயர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குறைகள் நீங்கி நம்பிக்கை வந்து கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே தடைப்பட்ட பணமும் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து குடும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குதூகலமாகவே மாறுங்க. எல்லாராலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் கூறக்கூடிய விஷயங்களை நல்லா கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்களே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? ஸோ இந்த நாட்களையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதம் 25 நாட்களுக்குள்ளே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிச்சே தீருவீங்க. அதாவது ஒரு சில நன்மைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. எல்லாமே இந்த கிரகமைப்புகள் தாங்க செய்யக்கூடிய வேலை. கிரகங்கள் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களானது உருவாகுது. இந்த ஜூலை மாதம் பொதுவாக உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த டைமில் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வாங்க. அங்கே போய் யாராவது ஏழை எளியவர்கள் அங்கே பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுத்துட்டு வாங்க. ஸோ உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். நம்பிக்கையோடு வந்து செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. இந்த பதிவு கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் செய்து நல்ல பயனெல்லாம் பெற்றுக்கோங்க. இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போதும் சேனலோடு வந்து இணைந்திருங்க. மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.